நம்ம தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மட்டன் பிரியாணிக்கு சரியான அளவுகளோடு ரொம்பவே சூப்பரா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி செய்றதுக்காக 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க. இந்த மட்டன் பிரியாணிக்கு நீங்க எப்போதுமே மட்டன் வாங்கும்போது நல்லா கொழுப்போட சேர்த்து மட்டன் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப வாங்கியிருக்க மட்டனை நல்லா 3ல இருந்து 4 டைம் தண்ணி ஊத்தி கழுவிட்டு இதை குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க. 2 விசில் வந்தா போதும். அதுலயே மட்டன் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்ப இந்த மட்டன் பிரியாணிக்காக 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வாங்கி உரிச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் உரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 400 கிராம் வெங்காயம் இருக்கும். இந்த வெங்காயத்துல உள்ள கழிவெல்லாம் போக மிச்சம் 400 கிராம் வெங்காயம் இருக்கும். இதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே 200 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டுல உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியா நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் நீங்க தனியாவே அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி செய்யும்போது இந்த மாதிரி நீங்க மசாலா சேர்த்து செய்யுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமா டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ இதுல 8 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏலக்காய் இது கூடவே 6 பட்டை, இந்த மாதிரி நீளமான பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 15 கிராம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்னா சேர்த்து நீங்க வெங்காயத்தோட சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்படி அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா அரைப்பற்றும். இதுக்கப்புறமா நீங்க ஒரு பிரியாணி வட்டையை வச்சுட்டு இதுல 50 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை வகையெல்லாம் நீங்க தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்ல நீளம் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு மசாலாவா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் உங்களுக்கு பிரியாணி சீக்கிரமாவே கெட்டு போகாது. அதனால இந்த வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கும் போதே 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கைவிடாம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுருங்க. 200 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க. இது சமமா எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரியாணியில நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமே அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கூடவே நீங்க எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஒன்னா சேர்த்துட்டு நீங்க அரைச்சுக்கோங்க. இப்படி நீங்க சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு பட்டை, கிராம்பு நல்லா ஈஸியா அரைப்பட்டு வந்துடும். இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூடவே 150 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா பொடிசாவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த பிரியாணிக்கு நீங்க மசாலா வதக்கும் போது ஒவ்வொன்றா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த மசாலாவா நீங்க சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்ப தக்காளி வதங்கும் போதே இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி வரும்போது தான் உங்களுக்கு பிரியாணி உதிரி உதிரியா ரொம்பவே சூப்பரா கிடைக்கும். அதனால இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா வதக்கும் போதே உங்களுக்கு எண்ணெய் தனியா, மசாலா தனியா பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க அதுக்கப்புறமா வேக வச்சிருக்க கறியை சேர்த்துக்கோங்க. இப்ப வேக வச்சிருக்க மட்டனை தனியா தண்ணி இல்லாம எடுத்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 விசில்லே இந்த மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மட்டன் நீங்க வேக வைக்கும் போது குலைவா வேக வைக்க கூடாது. அப்பதான் உங்களுக்கு பிரியாணியோட எடுத்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப மட்டன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இது கூடவே 100 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம செய்யற தலப்பாக்கட்டு பிரியாணியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அளவுக்கு நம்ம மட்டன் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம சேர்க்கிற மசாலா எல்லாமே 1 கிலோ அளவுக்கானது தான் பார்த்துட்டு இருக்கோம். இது கரெக்டான அளவு. இப்ப இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த பிரியாணி செய்யும் போது வேக வச்சிருக்க மட்டனோடைய தண்ணியை நீங்க அப்படியே பிரியாணியில சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். கண்டிப்பா நீங்க வேக வச்ச கறி தண்ணியை சேர்த்துட்டு இந்த பிரியாணி செஞ்சு பாருங்க. கடையில வாங்கக்கூடிய தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி உங்களுக்கு சுவை மாறாம அப்படி ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும். இந்த தண்ணியை சேர்க்கறதுக்கு முன்னால எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நீங்க அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் பிரியாணிக்கு நீங்க கரெக்டான அளவு தண்ணி சேர்க்க முடியும். எந்த உலக்குலையோ இல்ல கிளாஸ்லயோ நீங்க அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதுல 1க்கு 1.25 பங்கு அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி அளந்து எடுக்கும் போது அதோட நீங்க கறி தண்ணியும் கரெக்டா சேர்ந்து அளந்து எடுத்துக்கோங்க.
இப்ப தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து குடுத்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்க கழுவி வச்சிருக்க அரிசிய சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பிரியாணி செய்யும்போது நீங்க மசாலா வதக்கும் போதே அரிசிய கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இப்படி நீங்க பிரியாணிக்கு அரிசிய கழுவிட்டு ஊற வச்சு நீங்க அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு நல்ல பிரியாணி உதிரி உதிரியா உடையாம ரொம்பவே சூப்பரா வரும். இப்ப இந்த அரிசியில உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பிரியாணிக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி அளந்துட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி நீங்க செய்யும்போது ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பாஸ்மதி ரைஸை காட்டிலும் ஜீரக சம்பா அரிசி மட்டன் பிரியாணிக்கு ரொம்பவே அருமையான சுவையை கொடுக்கும். இப்போ இந்த பிரியாணியில் அரிசி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நல்லா தண்ணி வத்தி வரட்டும். இப்போ இந்த பிரியாணியில் உள்ள தண்ணி எல்லாம் இந்த அளவுக்கு வத்தி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. இந்த பிரியாணியில் பாதி அளவுக்கு தண்ணி வத்தி வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை நல்லா குறைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வத்தி இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி பிரியாணியை நல்லா கலந்து கொடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த பிரியாணி அப்படியே தம் போட்டு வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க அப்படியே தம் போட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சே வச்சிருங்க. இப்போ இந்த பிரியாணி வட்டை மேலே இந்த மாதிரி வெயிட்டுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கல் இருந்தால் அதை தூக்கி வச்சிருங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சு இந்த மாதிரி நீங்கள் தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. பிரியாணியில் இருக்க மீதம் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இந்த பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த பிரியாணி மேலே ஒரு லெமன் சாறு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இப்படி நீங்கள் லெமன் சாறு பிழிஞ்சு விடும்போது இந்த பிரியாணி எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வரும். லெமன் சாறை புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் பிரியாணியை அப்படியே நல்லா கலந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது பிரியாணி சாப்பிடும்போது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி வட்டையில் மூடியை போட்டுட்டு வெயிட்டுக்காக சப்பாத்தி கட்டையை தூக்கி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வைக்கும்போது பிரியாணி எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சூடாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு சாப்பிடும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரியாணியை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கரண்டியில் எடுக்கும்போது எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. அருமையான சுவையோடு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.